சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அம்மாவை கோமால படுக்க வச்சு உங்களை ஜெயிலுக்கு அனுப்பி என்ன அனாதரவா நிக்க வச்ச யாருமே சந்தோஷமா இருக்க கூடாதுப்பா. திவ்யா, நீ அனாதரவா நிக்கிறன்னு சொல்லாத. உனக்கு உன் பெரியத்த இருக்காங்க, அவங்க உன்னை பாத்துப்பாங்க. அக்கா, திவ்யாவை நீ இப்பவே வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்கா. சம்பத், திவ்யாவுக்கு நான் இருக்கேன், அவளை நான் பாத்துக்கிறேன். ஆனா இப்போதைக்கு திவ்யா வசுந்தரா வீட்டுல இருக்கிறதா நல்லது. ஏங்கா? எதிரியோட கோட்டையில நம்மால ஒருத்தர் இருக்கிறது எப்பவுமே நல்லது. திவ்யா அங்க இருந்தாதான் இவன் மூலியமா நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நம்மளால சாதிக்க முடியும். ஆமாப்பா, வசுந்தராவே என்ன அங்க தங்க சொல்லிட்டா. நான் அங்கேயே இருக்கேன். உனக்கு ஓகேனா எனக்கு ஓகே தான் திவ்யா. சம்பத், உன்னை நான் ரொம்ப நாளைக்கு உள்ள இருக்க விட மாட்டேன். நல்ல லாயரா பிக்ஸ் பண்ணி உன்னை கூடிய சீக்கிரத்திலே வெளியில எடுத்துறேன். சரிக்கா. நான் வெளியே வந்ததும் ஈஸ்வரி ஒரு புது சம்பத்தை பாப்பா. அவ எங்க இருந்தாலும் சரி, என்னவா இருந்தாலும் சரி, அவளை நான் விடவே மாட்டேன். அபிமா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? என்னையே நினைச்சிட்டு இருக்கியா? நீ பிறந்ததும் உன்னை தூக்கிட்டு வந்து உன் தங்கச்சிய பாருடா பெரியவளேன்னு அப்பா என் கையில உன்னை கொடுத்தாரு. அன்னையில இருந்து உன்னை விட்டு நான் ஒரு நாள் கூட பிரிஞ்சதில்ல. நம்ம வாழ்க்கையில முத தடவையா நாம பிரிஞ்சு வேற வேற ஊர்ல இருக்கோம். மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. என்ன சின்னையா அப்படி பாக்குறீங்க? வாங்க வாங்க. என்ன சின்னையா, உன் தங்கச்சிக்கு மட்டும்தான் முத்தமானு கோவமா பாக்குறீங்களா? கோவப்படாதீங்க, உங்களுக்கும் ஒண்ணு கொடுப்பேன். அது ஒன்றும் இல்லை அபிமா, ஈச நினச்சிக்கிட்டே இருந்தேன். என்ன மீறி திடீர்னு உடம்பு செலுத்துருச்சு. ஓ, உனக்கும் அப்படிதான் இருந்துச்சா? அபிக்கு வீடியோ கால் பண்ணுவோம். யார் அபிமா? ஈசா? ஈசோ நம்மளையே நினைச்சுக்கிட்டு இருக்கு போல இருக்கு. கரெக்டா போன் பண்ணிட்டா பாரு. பேசு பேசு பேசு. ஹாய் அபிமா, எப்படி இருக்க? சாப்பிட்டியா? நானும் சாப்பிட்டேன். நீ நல்லா இருக்கல்ல? அங்க பிரச்சனை ஒண்ணும் இல்லையே? எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. மிஸ் யூ அபிமா. அபிமா, நீ கவலைப்படக்கூடாது. இந்த பிரிவு கஷ்டம் எல்லாம் டெம்பரவரி தான். நாம நிரந்தரமா சந்தோஷமா இருக்கிறதுக்காக தான் அத நினைச்சேன். இத தாங்கிக்கணும். நீ கண் கலங்குனா அதை என்னால தாங்கிக்க முடியுமா? நீ தைரியமா இருந்தாதானே இங்க என்னால ட்ரைனிங்க சக்சஸ்ஃபுல்லா முடிக்க முடியும். என் குட்டி பேபி இப்படி சிரிச்சுட்டே இருந்தாதான் என்னால சாதிக்க முடியும். ஆமா,
சின்னையா எங்க ஆ ஆ பக்கத்துல தான் இருக்காரா? சரி குடு குடு. ஆ ஈசு சின்னையா, மிஸ் யூ ஈசு. மிஸ் யூ டூ சின்னையா. ஈசு, என்னாலையும் அபிப்புள்ளைனாலையும் உன்னை பார்க்காம இருக்கவே முடியல. உன் போட்டோவை தான் இப்ப கூட நாங்க பார்த்துக்கிட்டே இருந்தோம். சின்னையா, நானும் தான் உங்க போட்டோவையும் அபி போட்டோவையும் பார்த்துட்டு தான் இருக்கேன். உருட்டு, நல்லா உருட்டு ஈசு நீ. சின்னையா, நான் உருட்டெல்லாம் இல்ல. வேணும்னா நீங்களே பாருங்க, இருங்க. அபிமா, இங்க பாரு, நம்ம போட்டோ இருக்கு. என்ன ஈசு, எங்க போட்டோவை நீ சுட்டுக்கிட்டு போயிட்டியா? ஹலோ ஹலோ, என் புருஷன் போட்டோவையும் என் தங்கச்சி போட்டோவையும் நான் இதுக்கு சுட்டுட்டு வரணும்? நான் டைரக்டா தான் எடுத்துட்டு வந்தேன். அது சரி. ஆமா, நீ இப்ப தங்கி இருக்க இடத்துல வசதி எல்லாம் நல்லா இருக்கா? மனசு இருந்தா மாளிகை சின்னையா. அப்படின்னா நம்ம இருக்கிற இடம் நம்ம மனசுக்கு நிறைவா இருந்துட்டா அதை விட வேற வசதி என்ன வேணும் சின்னையா? அதுக்காக நீ அங்கேயே இருந்துராத ஈசு, சீக்கிரமா வந்துரு. சின்னையா, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஓவர் சின்னையா. நான் ஊர்ல இருந்து கிளம்பி வந்து இன்னும் முழுசா 24 மணி நேரம் கூட ஆகல. அதுக்குள்ள சீக்கிரம் வான்னு சொல்றீங்களே, இது உங்களுக்கே அநியாயமா தெரியலையா? அநியாயமா தெரிஞ்சாலும் பரவாயில்ல ஈசு, நீ சீக்கிரமா வந்துரு. வந்துருவேன் சின்னையா. நீங்க கண்ணை மூடிக்கிட்டு என்னையே நினைச்சிட்டு உட்கார்ந்துருங்க. நாளெல்லாம் ரெக்க கட்டி பறக்கிற மாதிரி வேகமா பறந்துடும். ம், நான் ஐபிஎஸ் ஆகி உங்க முன்னாடி வந்து நிக்கிறேன் சின்னையா. அப்படியா? அப்ப சரி.